கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு கண்டிப்பா தேவை சார். ஏதோ ஒண்ணு ஆக்சுவலா இது நான் அவனில்லை பார்ட் 2 சார் 3. அதனால நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல இல்ல நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுங்க சார். சார் நீங்க எனக்கு 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. ரலாதத்த மேல வாங்க சார். நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதிங்களா? மாடுதான பால் கூப்பிட்டேன் வாங்க. இல்ல மாடுதான பால கறக்கும் பால் இங்க தயிரா மாறும். எனக்கு கடைசியா இப்ப ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ்க்கு வாங்க சார். இப்ப ஆக்சுவலா எனக்கு இவங்க வந்து நீங்க வந்து ரியாட்ட சார் மைக் ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிடுறது அப்புறம் எனக்கு எப்படி இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன். சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன்னு இப்படி வாங்க. எவ்வளவு பொண்ணுங்கிறது இங்க பாருங்க அக்கா. நீங்க யூசுவலா என்ன ஷோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவாயில வயசு மூத்தவங்க தான் அந்த ஜெசி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்ல நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்க திருத்தணும் ஆக்சுவலா. ஓகேவா சார் அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார்? அதாவது இவங்க உலகத்துல இவ்வளவு வயசான பொண்ணுங்க இருந்தோம். இங்க வாங்கக்கா. இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே. ஓகே சார். ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்ல மைக் அக்காட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். எவ்வளவு பெரிய விஷயம். அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர. சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ பண்ணனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்ல லவ் வருது ஆக்சுவலா. இல்ல சார் ஓகே சார். நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன் சார். ரியலா இருந்தது. நீங்க ரொம்ப ரியலாவே எப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. थैंक यू. இல்ல என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரோபோஸ் பண்றேன் நீங்க வாந்தி வருதான்னு கேக்குறீங்க. ப்ரோபோசல் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி இப்ப அக்கா விட்டுலாம் ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலா வரும் சார். சரி ஹாய் ரியா ஐம் விஜய். நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்க யாருமே பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். I'm in love with you. Yes sir. தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷ்ல வராது. நான் ஒரு எக்ஸ்பிரஷனை பார்க்கணும். ரியா இந்த ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டைரக்டர் தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு ஆக்சுவலா. இந்த படம் ஃபுல்லாவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கன்னு சொல்லுவோம். ஆனா கௌதம் மேனன் சார் பிளெஸிங்ல அவங்க ஆசீர்வாதத்துல அவங்களோட முயற்சியில நான் பக்கத்துல வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கேன் ரியா. இது சார் இன்னொரு டைரக்டர் சொன்னீங்க. இன்னொரு சொன்னீங்க சார். முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்க எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்திருக்க மாட்டாங்க. இங்க எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்திருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து பயமா இருக்கு சார். கண்ணை பார்த்து பேசுறேன். தைரியமா பேசுறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்றது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றான். தெரியும் அது தெரியும். ஃபைனலி ஐ லவ் யூ சொன்னேன்ல. ஐ லவ் யூ சொன்னேன்ல. இனி ரிப்ளை ஓகே ஓகே அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளவுதான். No sir, your dialogue is there. Mine is over completely. I propose. This dialogue you have to give a reply. Take 2 sir. Sir retake. சரி நீங்க ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார் ஆக்சுவலா. No sir அந்த dialogue பொய்டிக்கா இருந்துச்சு சார் அது. நான் அவ்வளோ அழகு. நான் இத சொல்லி ஆகணும். என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு. நான் அத சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. சார் ஓகேவா? என் மூஞ்சி பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிரஷனை பாக்கல. எனக்கு என்னன்னா அத சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்ற மாதிரி ஃபீலிங்கோட சொல்லுங்க. ஃபீலிங் மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லியே ஆகணும். சரி சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுருங்கப்பா. ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார் டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட். சாரி ஐஸ்வர்யா தத்தா இல்லை. எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க இந்த மேடை ஏறி இருக்காங்க.
அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்க லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்க பார்த்தது இல்லை, 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்க பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்ல உங்க ரெண்டு நான் பேருக்குமே direct நான் பண்ணுவா சொல்றேன், there is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful. There was no need to. யார் உங்கள்கிட்ட வந்து தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க. You took the effort, so I thought. சரி, இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலா இல்ல, ஸ்டேஜ்ல பண்ணிருக்க மாட்டாங்க. எஸ் சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் த சீன்ல சூர்யா, ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவாரு. பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது. வாங்க சார். லாரா தத்தா கம் ப்ளீஸ். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்க என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு, அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமா இருக்கும். இல்ல சார், சார் ஏன் அவருக்கு அம்மா ஃபேமிலி போனீங்க? இல்ல எனக்கு ரொமான்ஸ் வரல சார். நடிக்கவும் வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே ஏதோ சொந்தமா பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நான் தான் உங்க கூட நடிச்சேன். பாத்தீங்கல்ல? ஓகே சார். அதுல டவுட்டே இல்லை சார். இல்ல ஃபேமிலியா நீங்க சொல்லிட்டீங்களா, அதான் எப்படின்னு சொல்லு. தத்தா ஒரு டைலாக் ஏதாவது ஒன்று பேசுங்க சார் உங்க ஸ்டைல். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ், அதனால தத்தா. எஸ் எஸ் எஸ். தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆயிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ. பா, சரி சூப்பர் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, இல்ல, முதல்ல உங்களை தான் ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பிரச்சனை பாத்தீங்களா, அங்க ஒரே ஜாலி ஆயிட்டாங்க அவங்க. பட் சூப்பர் ஆக்டிங்.